இப்போ சிவபெருமான் ஒரு சித்தரா வந்து பொன்னை நயாள் என்ற பெண்ணுக்கு செய்த திருவிளையாடல் பற்றி நம்ம பார்ப்போம். மதுரைக்கு பக்கத்துல திருப்புவனம் திருக்கோவில்ல தேவ மகளிர் மாதிரி பொன்னை நயாள் என்ற பெண் ஒருத்தி இருக்கா. அவள் சிவபெருமான் மீது அதீதமான பக்தியும் அன்பும் வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம இசைக்கலை, வீணை மீட்றது, நடனக்கலை இதுல எல்லாம் தேர்ச்சி பெற்றும் இருக்கா. அவ தினமும் தோழிகளுடன் விடிய காலையில எந்திரிச்சு பொற்றாமழை குளத்துல நீராடிட்டு சோமசுந்தர கடவுளை பூஜித்து திருப்பூவனநாதரான புஷ்பனேஸ்வரரை தரிசிப்பா. தினமும் சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு சமைச்சு அவங்களுக்கெல்லாம் உணவு வழங்கியதுக்கு அப்புறம்தான் இவ சாப்பிடுவா. இத வழக்கமாவே வச்சிருக்கா. சிவபெருமான் பொன்னை நயாள் மனசுல ஒரு ஆசையை உண்டு பண்றாரு. அது என்ன அப்படின்னா, சிவபெருமானின் திருவுருவத்தை தங்கத்தால வடிக்கணும் அப்படிங்கிற ஆசைய அவ மனசுல தோன்ற வைக்கிறாரு. இது ஒரு திருவிளையாடல். அப்போ இருந்து சிவபெருமானின் உருவத்தை மனசுல நிறுத்தி மனசுக்குள்ளேயே சிலைய வடிக்கிறார். அவ சோமசுந்தர கடவுளையே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிற சிவபெருமான் ஒரு சித்தர் மாதிரி வேடம் பூண்டு பொன்னை நயாள் வீட்டுக்கு வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்துருப்பாரு. அதை பார்த்த பொன்னை நயாள் சித்தரை வணங்கி உட்கார ஆசனம் எல்லாம் கொடுத்து, அடிகளே எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் பணிவிட செய்யணும், அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த சித்தர் கேட்கிறாரு, பேரழகுடைய நீ ஏன் இப்படி இழைச்சி போயிருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே பொன்னை நயாள் சொல்றா, நான் பூவனநாதரின் சிலைய தங்கத்தால செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா சிவனடியார்களின் அன்னதானத்துக்கு செலவழிக்கிறதுனால என்கிட்ட அவ்வளவு செல்வம் இல்லை அப்படின்னு கவலையா சொல்றான். உடனே சித்தர் சொல்றாரு, பெண்ணே, இந்த உலகத்துல செல்வமும் இளமையும் நீர்ல தோன்ற நீர்க்குமிழி மாறிதான். புண்ணியங்களில் எல்லாம் சிறந்தது சிவ புண்ணியம். அதுலயும் சிவனடியார நீ பூஜிக்கிற, அதனால நீ இம்மை மறுமை பயனை அடைஞ்சிட்ட. சரி, தங்கத்தால சிவ உருவம் செய்ய உன்கிட்ட இருக்கிற பழைய பித்தளை, ஈயம் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. பொன்னை நயாளும் வீட்டுல இருக்கிற சில பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கொடுக்குறான். உடனே சித்தர் அந்த பாத்திரத்தை அவரோட அருட்பாவையால பார்த்து அதுக்கு மேல திருநீற்ற போடுறாரு. இதையெல்லாம் இரவு